காவல் நிலையத்தில் ஆஜரான தொடர்பாக தவறான தகவலை அளித்த விவகாரத்தில் தற்பொழுது நடிகை இளவரசு மன்னிப்பு கோரியுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவு சட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு சங்கத்தின் முன்னாள் ஊழியர்களுக்கு எதிராக பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் நிதி முறைகேடு தொடர்பாக ஒரு புகார் ஒன்றை அளித்தது. இந்த புகார் தொடர்பான விசாரணையை விரைவாக முடித்து இறுதி அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் 4 மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய குற்ற போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் போலீசார் விசாரணை முடிக்கவில்லை என ஒளிப்பதிவாளர் சங்கம் சார்பில் அதன் செயலாளரும் நடிகருமான இளவரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல் நிலையத்தில் ஆஜரான தொடர்பாக தவறான தகவல்களை அளித்ததற்காக இளவரசு சார்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த விவகாரத்தில் காவல்துறை நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் மன்னிப்பு கேட்டுள்ளதால் இந்த விவகாரத்தை கைவிடுவதில் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை என்றும் அவசரத்தில் வாதம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவு சங்கத்தில் முறைகேடு நடப்பதாக 2018ஆம் ஆண்டு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் புகார் மீது இன்னும் முழுமையாக விசாரணை நடத்தி முடிக்கவில்லை என நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு மட்டுமல்லாமல் பெரும்பாலான வழக்குகளில் இதுதான் நிலை என கூறிய நீதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு வந்துதான் நியாயத்தை பெற வேண்டியுள்ளதாக அதிர்ச்சி தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்த பின்னர் அவசரமாக விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி கூறினார். இந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கால நிர்ணயத்தை நீதிமன்றமே முடிவு செய்யலாம் எனவும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து இளவரசின் நிபந்தனையற்ற மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இளவரசின் புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவை காவல்துறையினர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவலர் அனைவருமே பிப்ரவரி 5ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு அனைவரும் நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையையும் அந்த தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார் ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.